ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களுக்கு கிராண்ட் மாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போறேன்னா, தக்காளி சட்னி தான். எளிமையான முறையில செய்ய போறேன். ரொம்பவும் ஈஸியா பண்ணிடலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா, வெறுமனே தக்காளி போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள், புளி போட்டிருக்கேன், உப்பு அவ்வளோதான். மத்த எதுவுமே தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா இருக்கும் இந்த மாரி பண்ணீங்கன்னா. நான் நல்லா வதக்கிட்டு லைட்டா தண்ணி ஊத்திருக்கேன் அவ்வளோதான். தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா லைட்டாக ஊற்றினேன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தக்காளி வெந்திருக்கு. ஒரு ஆஃப் குக்கிங் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ கிரைண்ட் பண்ணிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கிரைண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் போட்ட சிம்பிள் தாங்க பாருங்கள். 5 பொருள் தான் போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி அதுக்கடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடுகு உளுந்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து எண்ணெய் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி வச்சுக்கோங்க. புளி, உப்பு அவ்வளோதான். ஆமாம், எண்ணெயை ஊற்றி நீங்கள் பொடி எண்ணெய் காய வச்சதும் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து போடுங்க. கடுகு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியை போட்டுருங்க. தக்காளியை போட்டுட்டு புளி போட்டுக்கோங்க. புளி போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வீட்டில் இருந்தால் கொத்தமல்லி, புதினா போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். அப்படி இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஏற்கனவே தாளிச்சாச்சு. நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்லாவே அரைச்சிட்டேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா அருமையான தக்காளி சட்னி ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி வேகுது. இந்த இட்லிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் எப்படி சர்வ் பண்ணி காமிக்கேன்னு பாருங்கள். இது போக வீட்டில் பழைய மீன் குழம்பு வேறு இருக்குது. ஸோ அதையும் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பாருங்கள்,